ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெஷல் மட்டன் குருமா. அது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க காய்ஸ். அதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னா தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அது வறுத்த வேர்க்கடலை நம்ம எடுத்துக்கிட்டோம். அது எல்லாமே மையா நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி வச்சாச்சு. அது அப்படியே இருக்கட்டுங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா மட்டனை நல்லா சுத்தமா கழுவி இப்போ நம்ம குக்கர்ல போட்டு வேக வைக்க போறோம். அதுக்கு குக்கர் அடுப்பை பற்ற வச்சுங்க. குக்கர்ல மட்டன் போட்டு மட்டன் நீங்க நல்லா ஒரு 5-6 தண்ணியில போட்டு நல்லா கழுவி தாங்க யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்மெல் வராம இருக்கும், கவுச்ச ஸ்மெல்லுங்கிறது வராம இருக்கும். இப்ப அந்த ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு தான் இந்த மஞ்சள் போடுறோம். ஆன்டிபயோட்டிக் நம்ம மஞ்சள் எப்பவுமே எல்லா திங்ஸ்லயுமே நம்ம மஞ்சள் சேர்த்துக்கிறது நல்லதுங்க, உடம்புக்கு நல்லது. பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலுமே நீங்க பால்ல மஞ்சத்தூள் ஆட் பண்ணி பூண்டு அதெல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா சரியா போயிடும். மஞ்சள் போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு போட்டு நம்ம இப்போ ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். கறி பிஞ்சா இருந்துச்சுன்னா ஒரு 2 விசிலோட நிப்பாட்டிக்குங்க, ரொம்ப குளக்குளன்னு ஆயிடும். இப்ப நான் ஒரு 4 விசில் விட்டுருக்கேன், கறி கொஞ்சம் ஹார்டா இருந்ததுனால. அதுக்கு அடுத்தது நம்ம வதக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நான் அரைச்ச விழுது இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, அதுக்கப்புறமா கல்பாசி, இது எல்லாமே நம்ம எண்ணெயில போட்டு வதக்கி அந்த மாதிரி ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஒரு கடாயில எண்ணெயை விட்டுக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல லிங்க் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் எந்த டவுட் அவங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்றேன். நான் இப்ப சேர்த்திருக்கிற பொருள் எல்லாமே நீங்க அந்த மாதிரி செஞ்சா மட்டும்தான் இது டேஸ்ட் நல்லா வரும். ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம எப்பவுமே மட்டன் குழம்பு குருமா வைக்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு அந்த மாதிரி போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூளோட நிப்பாட்டிடுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த குருமா. இது ஆக்சுவலி சப்பாத்தி, பரோட்டா இந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் நீங்க வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையா டேஸ்டியா எம்மியா இருக்குங்க. நீங்க ஒரு டைம் உங்க வீட்டுல எல்லாருமே எல்லா காய்ஸுமே நீங்க செஞ்சு பாருங்க. இப்ப கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும், ப்ரௌன் கலர்ல வரணும். வெங்காயம் உங்களுக்கு நிறைய பிடிக்காது, கம்மியா தான் வேணும் அப்படின்னா நீங்க கம்மியா யூஸ் பண்ணீங்க. நிறைய பிடிச்சா இன்னொரு 1/2 வெங்காயம் சேர்த்துக்குங்க. நான் கம்மியா தான் போட்டிருக்கேன். கம்மியானா இது பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா அந்த பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணி இலை, சோம்பு இருந்துச்சு பாத்தீங்களா, அதை நான் எண்ணெயில போட்டு வறுக்க மறந்துட்டேன். அதனால நான் இப்ப தனியா ஒரு கடாயில எண்ணெய் கொஞ்சமா விட்டு தனியா வறுத்து எடுத்து அந்த வெங்காயத்துல நான் இப்ப ஆட் பண்ணிட்டேன். நீங்க செய்யும் போது ஃபர்ஸ்ட் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க, நான் மறந்துட்டேன். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஒரு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கம்மியா தான் காரம் வேணும்னு போட்டிருக்கேன். அடுத்தது கொஞ்சமா கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா மட்டும்தான் டேஸ்டா இருக்கும். வெங்காயம் அதாவது எப்பவுமே நீங்க நான்வெஜ் செய்யறப்ப எல்லா பொருளுமே எல்லாமே நல்லா வதங்கி போட்டா மட்டும்தான் அதனுடைய டேஸ்ட் வரும். எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளாரே போட்டுருவாங்க. நான் ஒரு நாளைக்கு பிரியாணி ஆக்குறப்ப அந்த ரெசிபி சொல்றேன். பிரியாணிக்குமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கணும், இல்லைன்னா டேஸ்டே வராது. ஒவ்வொரு பொருள் நம்ம ஆட் பண்றது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்ப நான் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டேன். இஞ்சி பூண்டு பாத்தீங்கன்னா அதுவுமே நல்லா வதங்கணும். அந்த எண்ணெய் மேல இங்க பாருங்க, மேல அப்படியே திரியா நிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் என்னங்கிறத நம்ம போடணும், அப்பதான் அந்த டேஸ்ட் வரும். இப்ப நான் தக்காளி ஆட் பண்ணிருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா 2 எடுத்துக்கலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. நான் இப்ப நான் எடுக்கிற குருமா ஒரு கிண்ணி அளவுக்கு நான் செய்யலாம்ங்கிறப்ப அதுக்கேத்த மசாலா தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகு போடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டுக்குங்க.
நான் வந்து ஜீரகம் வந்து வீட்லயே அரைச்சி வச்சிருந்தேன், மிளகும் வீட்லயே அரைச்சி வச்சிருந்தேன், அதனால அதை போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அடுத்த பொருள் ஆட் பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம மட்டன் வந்து விசில் விட்டு வச்சிருக்கோம்ல, அந்த மட்டன் வந்து தனியா எடுத்து போட்டுக்கலாம். அதுல இருக்கிற தண்ணி இருக்கட்டும், மட்டன் மட்டும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு அந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா மட்டன்ல இருக்கிற சாறு எல்லாமே அந்த தண்ணியில தான் இறங்கி இருக்கும். அதனால நம்ம இப்ப அடுத்தது வந்து அந்த மட்டன் தண்ணி எடுத்து ஊத்திக்கலாம். இப்ப வந்து ஒரு 10 நிமிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு, ஏன்னா இப்ப நம்ம வந்து மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள்லாம் நம்ம போட்டிருக்கோம். அந்த மட்டன்ல போய் நல்லா கலக்கணும். லைட்டா உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா நான் கறி வேகிறப்பயே உப்பு போட்டுட்டேன். அதனால இப்ப நான் வந்து இப்ப உப்பு போடல. அந்த தேங்காய்லாம் அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த தேங்காவுடைய அந்த இதெல்லாமே அந்த பால் வந்து போட்டு ஒரு கொதி வர்றப்ப அப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம மிக்சி ஜார்ல இருக்கிறத வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதுவும் தண்ணி ஊத்தி விட்டு கொஞ்சமா கலந்து விட்டு அதையும் ஊத்திக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. கொஞ்சம் தண்ணியா வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம மசாலா இப்போ ஆட் பண்ணியிருக்கோம், அதனால டேஸ்டியா தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, காரம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. காரம் இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். காரம் இருக்கிற வேண்டாம் இதுவே போதும் இதுல போட்டிருக்கிறதுனா விட்டுருங்க, இதோட செஞ்சுங்க. இங்க பாருங்க, இந்த அளவுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நான் சப்பாத்தி தான் போட்டிருக்கேன், பரோட்டா போடல. சப்பாத்திக்கு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு நல்லா டேஸ்டியா செமையா இருந்துச்சுங்க. என்னோட நேயர்கள் எல்லாருமே இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய் காய்ஸ்.